வணக்கம். ஒரு சிறுகதை கேட்போம். நமக்கு என்ன குறைச்சல்? காலையில் நேரத்துடன் கணவன் வேலைக்கு இறங்கிவிட வீட்டில் எல்லோரும் பரபரப்பாயிருக்க, அம்மா என்ற கொப்பியை மேசையில் வச்ச நான் காணவில்லை என்பதும், இந்த உடற்பயிற்சி உடுப்பு தோய்த்த நீங்களா இன்றைக்கு தேவை என்றும் மாறி மாறி காதில் விழும் சத்தத்தில் அவளுக்கு காதை அடைத்துவிடும். சில நேரங்களில் தன்னையும் அறியாமல் கத்தி விடுவாள். பின்பு தனக்குள் நொந்து வருந்தி கொள்வாள். பிள்ளைகள் பாடசாலைக்கு வெளியேறியதும் உணவையும் அவசரமாக செய்து கொண்டு வேலைக்கு கிளம்புவாள். ருக்கு எப்போதுமே எல்லாம் ஒழுங்காக அழகாக இருக்க வேண்டுமென்று நினைப்பவள், விரும்புபவளும் கூட வேலை முடிந்து வீட்டுக்குள் உள்ளிட்டாலே உடுப்புகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தோன்றும் காட்சி அவளுக்கு சினத்தை கொடுக்கும். பிள்ளைகளின் படிப்புகளையும் இரவு உணவையும் வீட்டு காரியங்களையும் முடித்து வீட்டை முடிந்தவரை ஒதுக்கினாலும் அவளுக்கு திருப்தி விடாது. சாயந்தரம் திரும்பும் கணவன் களைப்பு என்றபடி சிறு உதவியுடன் அவனது கடமை முடிந்துவிடும். அன்றைய நாளாந்த நாட்களை முடித்து கொள்ளும் அவளுக்கு தூக்கம் கூட சரியாக தூங்காமல் விழித்து கொள்ளும் நாட்களும் கூடவே இருக்கும். ஓய்வு நாள் என்ற பெயர்தான். சனி ஞாயிறு அந்த 2 நாட்களும் உடுப்புகள் அலசுவதிலிருந்து உலர்ந்தவற்றை இஸ்திரி இடுவதென்றும் பறந்துவிடும். இவ்வாறு தொடர்ந்தது அவளது வாழ்க்கை. வீட்டில் எல்லோரும் கூடியிருக்கும் வேளைகளில் சேர்ந்து ஒற்றுமையாக உணவு உண்பதும் கலகலப்பாக பேசுவதும் மனதுக்கு இதமாகவும் மாற்றமாகவும் அமையும். அவளுக்கு மட்டுமல்ல, பிள்ளைகளுக்கும் மாற்றமாக இருக்கும். இவ்விதமே அவளின் குடும்ப வாழ்க்கை இயந்திரமாக ஓடிக்கொண்டிருந்தது. பிள்ளைகளும் வளர்ந்து தமக்கான துணைகளையும் தேடி திருமண பந்தத்தில் இணைந்து வேலை பார்க்கும் இடங்களின் பக்கமாக தமக்கான சொந்த வீடுகளையும் வாங்கி ஒவ்வொரு இடமாக பெற்றோரிடமிருந்து விடைபெற்று சென்றுவிட ருக்குவும் கணவரும் ஓய்வூதியம் பெற்று ஒருவருக்கொருவர் துணையாக வாழ பழகி கொண்டனர். இப்போதெல்லாம் வீட்டை சுற்றுமுற்றும் பார்க்கிறாள். சண்டை சத்தமின்றி, கலகலப்பு ஒலியின்றி, பிள்ளைகள் நடமாட்டமின்றி, பொருட்கள் அருங்காட்சியகத்தில் எவ்வாறு இருக்குமோ அவ்விதமே கண்ணில் தோன்றுகிறது அவளுக்கு. பேர பிள்ளைகள் வந்தால் மீண்டும் அந்த கலகலப்பு சந்தோஷம் வருமென்று எண்ணிக்கொண்டிருப்பவர்கள், தொலைவில் உள்ள பேர பிள்ளைகள் அவர்களிடம் தினம் வருவதற்கான வாய்ப்பில்லை என்ற ஏக்கம் இருவருக்குள்ளும் எழுந்தது. இங்கே பாரருக்கு, நாங்கள் பிள்ளைகளை பெற்றோம், அன்பாக வளர்த்தோம். அதற்கேற்றாற்போல் எம்மில் அன்புள்ளவர்களாக தன்னம்பிக்கை உள்ளவர்களாகவும் கல்வியிலும் உயர்ந்தார்கள். அதைவிட வேறு என்ன சந்தோஷம் வேண்டும் அம்மாக்கு? அவர்களுக்கும் எத்தனை சோழி இருக்கும். அவர்களையும் குறை சொல்ல முடியாதவாறு இருந்தாலும் அவர்கள் பெற்றவர்களையும் சிந்திக்கத்தானே வேண்டும். இருந்தபோதும் இந்த விஞ்ஞான உலகில் கிடைத்த வரப்பிரசாதமாக வாட்ஸ்அப் ஒன்றாவது கிடைத்ததில் பிள்ளைகளுடனும் தலைமுறைகளுடனும் வாட்ஸ்அப்பில் தரிசிக்கிறதும் வார பத்திரிகைகளை மேய்வதும் புத்தகங்கள் வாசிப்பதுமாக வீட்டில் நடமாடிக்கொண்டு காலச்சக்கரத்தில் இருவரும் சுழன்று கொண்டிருந்தனர். வாழ்க்கை ஒருவரை ஒருவர் முகம் பார்த்தபடி வாழ்க்கை ஓடியது. ருக்கு, நீ எல்லா இடமும் பிள்ளைகளுடன் சுற்றி பார்த்து விட்டாய். நான் வேலை என்று ஒன்றாக வராதது என் தப்புத்தான் என்றவனுக்கு, ஏன் இப்போ எரிச்சல் பட்டு கொள்கிறீர்கள் என்ற போது, அப்படி ஒன்றுமில்லை, எனக்கு ஒரு நல்ல யோசனை என்று இழுத்தார் கணவர். என்ன அப்படி திடீர் யோசனை வந்துட்டது என்றவளுக்கு, சிங்கப்பூர் போகலாமென்று ஒரு யோசனை தான் என்றார். நாம இருவரும் இந்நாள் வரை எங்கும் ஒன்றாக சேர்ந்து வெளிநாடு சென்றதில்லைத்தானே. பிள்ளைகள் என்றும் வேலை என்றும் வாழ்ந்து விட்டோம். எங்களுக்கான வாழ்க்கையும் அனுபவிக்க வேண்டாமா? பணம் சேகரிக்கிறோம், வீடு வாங்குகிறோம். இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லை என்று அறிந்திருந்தும் கிடைத்த வாழ்க்கையை அனுபவிக்காமலே மடிந்து விடுகிறோம். மறைந்தபின் கூட எதையும் நாம் கொண்டு செல்லப் போவதில்லை.
மனிதன் சேகரிக்கிறான், அனுபவிப்பதில்லை. எமக்கும் அதே நிலைதானே என்றவனிடம் உண்மைதான் என்று கூறி பயணத்துக்கு ஒப்புக்கொண்டவள் தொடர்ந்தாள். முன்பு மாதிரி இப்போ எல்லாம் இருக்கிறதை விசிக்க முடியாது பாருங்கோ, பணம் தேவையல்லவா என்றவளுக்கு ருக்கு அதை பற்றியெல்லாம் யோசிக்காத என்றவன் விமான சீட்டு எடுக்க இந்த வாரன் என்று கிளம்பினான். ருக்கு எல்லாம் சரியாச்சு, அடுத்த வாரம் வலிக்கிடுறான் என்று மகளுடன் கூறியபடி, நீ என்னை நம்பி வந்தாய், நான் உன்னை நம்பி வந்தேன். ஒன்றாக வாழ்வை ஓட்டியே வருடங்களும் பல கடந்து சென்று விட்டது. எங்கள் மனத்துணிவு, நம்பிக்கை, உடல் ஆரோக்கியம் உள்ளவரை எம்மை நாமே பார்த்து கொள்வோம். முடியாத போது வயதானவர்க்கான இல்லங்களை நாமே நாடி விடுவோம். என்ன சொல்லுறருக்கு என்றபடி எழுந்து பெட்டியிலிருந்து எடுத்த கடித உரையை நீட்டியபடி, எமது பிற்காலத்துக்கான ஏற்பாடு எல்லாம் செய்து வைத்துள்ளேன். பணத்தை பற்றி அலட்டிக்கொள்ளாதே. வாழும் வரை அனுபவிப்போம். முதுமை என்ற சொல்லை மாற்றி புதுமை காண்போம் என்றவன், முதுமை வந்த பின்புதான் இளமை காலத்தின் பசுமையான நினைவுகளை மீட்டு பார்த்து மகிழ்ந்து கொள்வதில் இருக்கும் சுகம் இன்பமானது தானே. நாமும் பழைய நினைவுகளுடன் நம் ஆசைப்படி போவோம். நமக்கு என்ன இப்போ குறைச்சல்? புது வருடத்தை மகிழ்வாக்க போவோம் என்றவாறு இருவரும் சிங்கப்பூருக்கு கிளம்பினர். கதை பிலோமினா யோகினி அண்டன். நன்றி, வணக்கம்.